ஆவிக்குரிய விழிப்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாமும் நம் குடும்பங்களும் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதற்கு ஆவிக்குரிய விழிப்பு நமக்கு மிகவும் அவசியம். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எப்பொழுதும் பரிசுத்தமாக காத்துக்கொள்ளப்பட வேண்டும். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 32வது வசனம். மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களிடத்துல காணப்படுகிற ஒரு சுவாபம் நிர்விசாரம். ஜெபிக்கிறதுல ஒரு நிர்விசாரம், வேத வாசிப்பதில் ஒரு நிர்விசாரம், ஊழியத்துல ஒரு நிர்விசாரம், சபையில பங்கெடுக்கிறது ஒரு நிர்விசாரம். இப்படியாக அநேக நிர்விசாரத்தின் குணங்களை இன்னைக்கு சாத்தான் கிறிஸ்தவ குடும்பத்துல திணித்து கொண்டிருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இது பிரியமுள்ள குணமே கிடையாது. ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களை என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்கிறார். ஆதலால் இன்னைக்கு இந்த நிர்விசாரத்திலிருந்து எழும்புவோம், இயேசுவுக்காக வாழுவோம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவியாத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென்.